Taste the Daily. ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் கலவை பேரூராட்சி அதிமுக சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் பேசுகையில், கலவையில் நீதிமன்றம் அமைக்க 3 ஆண்டுகளாக ஸ்டாலின் ஆட்சியில் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தற்போது நீதிமன்றத்தை கலவை பேரூராட்சியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடத்தில் அமைக்க இடம் தேர்வு செய்துள்ளனர் என்றும், நீதிமன்றத்தை கலவை பேரூராட்சி எல்லையில் அமைக்காமல் வேறு எங்கேனும் அமைத்தால் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். கோர்ட் வருதுன்னு சொல்றாங்க. கோர்ட் எங்க கொண்டு போறாங்க? அவங்களுக்கு நான் சொல்ல நீ சவால் விடுறேன். நீ கோர்ட்டை கொண்டு வந்து இதே கலவையில கட்டு, உனக்கு நாங்க வணக்கம் சொல்றோம், சல்யூட் அடிக்கிறோம். நீ எத்தனை போய் கலவை கூட்டோட்ல கொண்டு வந்தீங்கன்னா நாங்க ஸ்டே வாங்குவோம். அந்த கோர்ட்டுக்கு நாங்க ஸ்டே வாங்குவோம். நீ அங்க கட்ட விட மாட்டோம். அந்த கோர்ட்டு கலவைக்குள்ளதான் வரணும். அந்த பகுதிதான் வளர்ந்துடணும். நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். அதற்காக அண்ணன் வீரமணி அண்ணன் தலைமையில தம்பி PKR சீனிவாசன் முன்னிலையில நாங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா ஐயா எடப்பாடி பர்மிஷன் கேட்டு இங்க தர்ணா போராட்டம் பண்ணுவோம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அதிமுக மேற்கு ஒன்றியம் மற்றும் பேரூர் கழகம் சார்பில் செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் ஜெயவிஷ்ணு தலைமையில் நடந்த இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் மற்றும் கழக மாணவரணி செயலாளர் SR விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். அப்போது பேசிய மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம், திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக கெட்டுப்போய்விட்டதை மக்கள் உணர்ந்துள்ளதாக தெரிவித்தார். இதில் மாவட்ட அவைத்தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, கழக அமைப்பு செயலாளர் கணேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். ஸ்டாலினுக்கு அப்புறம் உள்ள உதயநிதி ஸ்டாலின், அவருக்கு அப்புறம் இப்படி குடும்ப ஆட்சி இந்த குடும்பத்தில் என்னை தவிர வேறு யாரும் அரசு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகர அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மதுராந்தகம் நகர கழக செயலாளர் KC சரவணன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளதால் ஸ்டாலின் அரசை கண்டித்து வருகின்ற 8ஆம் தேதி நடைபெறவுள்ள மாநிலம் தழுவிய மனித சங்கிலி போராட்டம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் மதுராந்தகம் நகர அம்மா பேரவை செயலாளரும் வழக்கறிஞருமான சீனிவாசன், மாவட்ட அவைத்தலைவர் வேணு, மாவட்ட பிரதிநிதி கிருஷ்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தஞ்சை தெற்கு மாவட்டத்தின் சார்பில் உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் பணி தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தஞ்சை மருத்துவக் கல்லூரி சாலையில் மருத்துவக் கல்லூரி பகுதி கழக செயலாளர் மனோகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் தஞ்சை மாவட்ட உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் பணிகளின் பொறுப்பாளருமான ரத்தினவேல் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். நிகழ்வில் தஞ்சை மத்திய மாவட்ட கழக செயலாளர் மா சேகர், மாநகர கழக செயலாளர் சரவணன், கழக அமைப்பு செயலாளர் R காந்தி, புரட்சி தலைவி பேரவை துணை செயலாளர் அறிவுடை நம்பி, கழக விவசாய பிரிவு துணை செயலாளர் சிங் ஜெகதீசன், கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் துரை திருநானம், மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட பொருளாளர் அன்பழகன், பகுதி கழக செயலாளர்கள் மனோகரன், சதீஷ், புண்ணியமூர்த்தி, கரந்தை பஞ்சு, தஞ்சை ஒன்றிய செயலாளர் ஸ்டாலின் செல்வராஜ், ஒரத்தநாடு ஒன்றிய செயலாளர்கள் சிவா, ராஜேஷ் கண்ணா, தங்கதுரை, ஆசை தம்பி, வினோத் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தில் அதிமுக சார்பில் அவசர ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிறுநீயம் பலராமன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக அமைப்பு செயலாளர் பொன்னையன் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். அப்போது பேசிய அவர், விரைவில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி முதலமைச்சர் ஆன பின்பு தமிழகத்தில் சீர்குலைந்திருக்கும் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்படும் என தெரிவித்தார். இதில் மாவட்ட மாணவரணி செயலாளர் ராகேஷ், மாநில MGR இளைஞரணி துணை செயலாளர் நடராஜன், மீஞ்சூர் ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் அதிமுக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக வர்த்தக அணி செயலாளர் சீதா செல்லப்பாண்டியன், மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஆகியோர் நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். இதில் ஸ்டாலினின் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் வரும் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள மாநிலம் தழுவிய மனித சங்கிலி போராட்டம் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர்.
சென்னை ஆலந்தூர் தொகுதிக்குட்பட்ட மணப்பாக்கத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி 2026 ஆட்சி அமைக்க வேண்டி பொதுமக்களுடன் அதிமுகவினர் தியானத்துடன் பிரார்த்தனை மேற்கொண்டனர். மணப்பாக்கத்தில் சாய்பாபா தியானக்கூடம் மற்றும் மகளிருக்கான சிறப்பு தொழிற்பயிற்சி மையத்தை கடந்த மாதம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்தார். சிறப்பு தொழில் பயிற்சியில் பயன்பெற்ற 50 மகளிருக்கு சான்றிதழ்கள் மற்றும் உணவு வழங்கப்பட்டன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நீண்ட ஆயுள் பெறவும் 2026 அவரை ஆட்சி அமைக்கவும் வேண்டி நடைபெற்ற தியானத்தில் மாவட்ட செயலாளர் KP கந்தன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்வில் மாமன்ற உறுப்பினர் உஷா பாண்டியன், வட்ட செயலாளர் பாண்டியன், ஆலந்தூர் தொகுதி அவைத்தலைவர் காமராஜ், பெண்கள் முன்னேற்ற சங்க தலைவி மஞ்சு காமராஜ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பட்டகப்பட்டி கிராமத்தில் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பொது நிதியிலிருந்து 4,15,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆழ்துளை கிணறு அமைத்து பைப்லைன் அமைப்பதற்கான பூமி பூஜையில் பங்கேற்று அரூர் சட்டமன்ற உறுப்பினர் வே சம்பத்குமார் பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மொரப்பூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் MK மகாலிங்கம், மாவட்ட கவுன்சிலர் மற்றும் கம்பைநல்லூர் நகர செயலாளர் KK தனபால், ஒன்றிய அவைத்தலைவர் ராமஜெயம், வார்டு கவுன்சிலர் சரவணன், அதிமுக நிர்வாகிகள் கணேசன், VP சரவணன், முருகன், சபரி, கல்யாணசுந்தரம், தேவா, அறிவானந்தம், பாபு, அருள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் அதிமுக உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி கும்பகோணம் மாநகர செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ராமநாதன் தலைமையிலும் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK பாரதி மோகன் முன்னிலையிலும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அரசு தலைமை கொறடாவுமான திருச்சி R மனோகரன் கலந்து கொண்டு அதிமுக உறுப்பினர்களுக்கு உரிமைச்சீட்டுகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மீனவரணி செயலாளர் ராஜேந்திரன், மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் PS சேகர், முன்னாள் நகர செயலாளர் ராஜேந்திரன், கல்லூரி பகுதி துணை செயலாளர் பெருசு ராமமூர்த்தி, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் சின்னையன், பகுதி கழக செயலாளர்கள் பத்மா குமரேசன், ராஜு உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் ஒன்றிய செயலாளர் கோவிந்தன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளருமான அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் EN நாராயணன், மாவட்ட பொருளாளர் நயனா கண்ணு, மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் துரை, மாநில மகளிரணி துணை செயலாளர் அமுதா, ஒன்றிய செயலாளர் வழக்கறிஞர் ரமேஷ், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் எழில்மாறன், முன்னாள் ஒன்றிய செயலாளர் திருநாவுக்கரசு உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டம் அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் தலைமையிலும் பெரம்பலூர் மாவட்டத்தின் மேற்பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ள கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. மோகன் முன்னிலையிலும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. மோகன் அதிமுக உறுப்பினர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மருதராஜா, சந்திரகாசி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன், மாவட்ட கழக அவைத்தலைவர் குன்னம் குணசீலன், மாவட்ட கழக இணை செயலாளர் ராணி, மாவட்ட கழக துணை செயலாளர் லட்சுமி, தலைமை செயற்குழு உறுப்பினர் ராஜேஸ்வரி மற்றும் ஒன்றிய கழக, நகர கழக, பேரூர் கழக செயலாளர்கள், மாவட்ட அணி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூரில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் K. குப்பன் தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வருகின்ற 8ஆம் தேதி நடைபெறவுள்ள மனித சங்கிலி போராட்டத்திற்கான ஆலோசனைக் கூட்டம் திருவொற்றியூர் அஜாக்ஸ் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் படகுகளை வாங்கி வெட்டி விளம்பரம் செய்கின்றனர் என்றும், மழை வந்தால் மக்களை பாதுகாக்க ஒரு திமுகவினர் கூட வரமாட்டார்கள் என்பதுதான் நிதர்சனம் என்றும் குற்றம் சாட்டினார். இந்த கூட்டத்தில் வட்ட செயலாளர்கள் வேலாயுதம், ஜோசப், சாக்ரட்டிஸ், லெனின், மாவட்ட பிரதிநிதி MT சேகர், வட்ட பிரதிநிதி புகழேந்தி, சுந்தரம், பகுதி நிர்வாகி ரேணுகா, கட்சி பிரதிநிதி வினோத்குமார் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.